நண்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய பெண்கள் நினைக்கிறார்கள் ஆண்களுக்கு அல்லாஹ் பல சுதந்திரங்களை கொடுத்திருக்கிறான். நினைத்த மாதிரி நினைத்த இடத்திலே பிரயாணம் செய்யலாம், நினைத்தவாறு அவர்கள் உடுக்கலாம், நினைத்தவாறு அவர்கள் நடந்து கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு நினைத்தவாறு நடக்கின்ற பாக்கியம் தரவில்லை. நான் ஒரு ஆடை வாங்கிவிட்டால் அந்த ஆடை 20,000 என்று சொன்னால் அதனை காட்டுவதற்கு இஸ்லாம் எனக்கு சில சந்தர்ப்பங்கள் வழங்கவில்லை. என்னை போத்தி மறைக்க சொல்லி இஸ்லாம் வழங்கி இருக்கின்ற உரிமைகள் என்று ஆசைப்படுகின்ற பெண்களுக்கு, அன்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் போய் சொல்ல வேண்டும், அல்லாஹ் அந்த பெண்களுக்கு கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா சகோதரர்களே? நாங்கள் பார்க்கலாம், இந்த ஊரிலே, இந்த நாட்டிலே விஐபி என்று நாங்கள் கூறுகிறோம். விஐபி என்று சொன்னால் அவருக்கு தனி வாகனம், அவருடைய உடம்பை பாதுகாப்பதற்கு பல பாதுகாப்பாளர்கள், இப்படியெல்லாம் விஐபியை நாங்கள் பார்த்திருக்கலாம். இந்த ஊருக்கு ஒருத்தர் வருகிறார், ஒரு என்பி வருகிறார் என்று சொன்னால் அவர் இறங்குவதற்கு முன்னர் அவரை பாதுகாக்கின்றவர்கள் இறங்குவார்கள். அவர் இறங்குவதற்கு முன்னர் அவருடைய கதவை திறப்பதற்கு உடனே ஓடி வருவார்கள். இப்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெண்களும் அப்படித்தான். அல்லாஹ் சிறந்த பாதுகாப்பை வழங்கி இருக்கிறான் பெண்களுக்கு. எப்படி தெரியுமா? ஒரு பெண் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சேர்த்து போக வேண்டும் என்பதற்காக வேண்டி கணவனை வைத்திருக்கிறான். கணவன் இல்லாத பெண்கள் தந்தையோடு போகின்ற பாக்கியத்தை வழங்கி இருக்கிறான். தந்தையும் இல்லாவிட்டால் தாயோடு சேர்ந்து போகக்கூடிய பாக்கியத்தை வழங்கி இருக்கிறான். தாயும் இல்லை என்று சொன்னால் சகோதரன் சகோதரியோடு போகின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். ஒரு விஐபி என்கின்ற ரீதியிலே ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் கூடவும் உன்னோடு உனது கற்பை பாதுகாக்க வேண்டும்.